இன்னும் பலருக்கு இந்த துல்ஹஜ் மாசம் பெற வந்துருச்சு அப்படின்னா குர்பான் கொடுக்குறவங்க வந்து நகம், முடி இவைகளை எல்லாம் வந்து களையணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது வந்து குர்பான் யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க மட்டுமா? அல்லது அந்த குடும்பத்திற்குரிய எல்லா நபர்களும் அப்படித்தான் இருக்கணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு உண்டு. பொதுவாக யாரின் மீது கடமையாக ஆகி இருக்கிறதோ, உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவருக்கு இப்போ வந்து குர்பான் கடமையாக இருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் கடமை இல்லை. அல்லது அந்த குடும்ப தலைவிக்கு கடமையா இருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்னா, யாருக்கு கடமையாக இருக்கிறதோ, யார் குர்பான் கொடுக்க வேண்டும் என்று நியத்து வைத்திருக்கிறார்களோ அவர்கள் துல்ஹஜ் பிறை 1க்கு முன்னால், துல்ஹஜ் பிறை 1 ஆரம்பிப்பதற்கு முன்னால் அவர்களுடைய ரோமங்களையும் அவருடைய நகங்களையும் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும், களைந்து கொள்ள வேண்டும். எது வரைக்கும் அப்படின்னா குர்பான் கொடுக்கிற வரைக்கும். சில நபர்கள் 10வது நாள் பெருநாள் அன்னைக்கே கூட குர்பான் கொடுப்பாங்க, சில நபர்கள் மறுநாள் கொடுப்பார்கள், இன்னும் சிலர் அதற்கு மறுநாளும் கொடுப்பார்கள். 3 நாள் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அப்ப அந்த பெருநாள் முடிஞ்சதையும் நகை வெட்டிடணும் அப்படின்னு கேட்டா அப்படி அல்ல. குர்பான் உங்களுடைய பெயருள்ளான அந்த கடமையை நீங்கள் நீக்கிவிட்டால் அது 10வது நாள் அல்லது 11வது நாள் அல்லது 12வது நாள் எந்த நாளில் நீங்கள் குர்பான் கொடுக்கிறீர்களோ அந்த நாளில் நீங்கள் குர்பான் கொடுத்து முடித்ததற்கு பிறகு தாராளமாக உங்களுடைய நகங்களை, ரோமங்களை மீண்டும் சுத்தம் செய்து கொள்ளலாம். அதுவரைக்கும் நீங்கள் கலைந்து கொள்ளாமல் இருப்பது சுன்னத். ஒருவேளை கவனம் இல்லாம ஒருத்தங்க நியத்து வைக்கிறவங்க முடி வெட்டிட்டாங்க, இல்லை நகம் வெட்டிட்டாங்க, இது மிகப்பெரிய குற்றமா அப்படின்னு கேட்டா அப்படியும் அல்ல. ஒரு சுன்னத்தான ஒரு விஷயம், அந்த சுன்னத்திற்கான நன்மைகளில் குறைவு ஏற்படுமே தவிர இது மிகப்பெரிய ஒரு குற்றமாக ஆகாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் குர்பான் கொடுக்க நாடிவிட்டால் உங்களுடைய ரோமங்களையும் நகங்களையும் துல்ஹஜ் பிறை 1க்கு முன்னால் கலைந்து கொள்ளுங்கள். குர்பான் கொடுக்கும் வரைக்கும் நீங்கள் அதனை அப்புறப்படுத்த வேண்டாம், சுத்தம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். எனவே சுன்னத் என்கிற அடிப்படையில் தான் இந்த சட்டம் சொல்லப்படுகிறது. அதே போன்று யார் குர்பான் கொடுக்கிறாரோ அவருக்கு மட்டும்தான் இந்த சட்டம் பொருந்தும், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு பொருந்தாது.